வெல்கம் டு ஹைக் மை கரியர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிபிஎம்எஸ் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இதில் டிபிஎம்எஸ் பார்ட் 3ல இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் கீ, கீனா என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் செக்ஷன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த கீயை பற்றி கேட்பாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸில் மெயினாக இந்த கீலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அண்டு இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் இப்போ டிபிஎம்எஸ் நீங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கீலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் பிரைமரி கீ, வாட் இஸ் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வராமல் இருக்காது. ஸோ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு வாட் இஸ் கீனா பார்ப்போம். கீனா ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் தான் கீன்னு சொல்கிறோம். ஸோ எ கீ இஸ் எ சிங்கிள் ஆர் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இன் எ டேபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு fetch or retrieve records from a data table. ஸோ கீயை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட்ஸை வந்து ரெட்ரீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீ இஸ் ஆல்சோ யூஸ்டு டு கிரியேட் ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் டேபிள். இந்த கீயை யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்க்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் கீயோட யூசஸ். கீனா என்னென்னா சிங்கிள் ஆர் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இன் எ டேபிள். அடுத்து இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணலாம், ரெக்கார்ட்ஸை வந்து ரெட்ரீவ் பண்ணலாம். அடுத்து கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணலாம். இதுதான் கீயோட யூசஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கீஸ் பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல் கியூஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ, நெக்ஸ்ட்டு ஃபாரின் கீ, யூனிக் கீ, நெக்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ, ஆல்டர்னேட் கீ, காம்போசிட் ஆர் காம்பவுண்ட் கீ. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ. இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்டர்வியூஸ் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைமரி கீ வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ பற்றி பார்ப்போம். வாட் இஸ் ப்ரைமரி கீ? ப்ரைமரி கீ இஸ் எ செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் எ டேபிள் தட் யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரெக்கார்ட் இன் டேட்டாபேஸ் டேபிள். ப்ரைமரி கீனா யூனிக்காக ஒரு ரெக்கார்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைமரி கீ இஸ் யூஸ்டு ஃபார் யூனிக்லி ஐடென்டிஃபை ரெக்கார்டு இன் டேட்டாபேஸ் டேபிள். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2 டேபிள் இருக்குது. எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்னு இருக்குது. ஸோ எம்ப்ளாயி பாருங்கள், ப்ரைமரி கீ பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி 100, 101, 102, 200, 205, 100. இது பாருங்கள், இந்த 100 இந்த ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி தான் நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரிட்ரீவிங் த ரெக்கார்டுன்னு சொல்லலாம். ப்ரைமரி கீ வந்து யூனிக்காக தான் இருக்கும், சேமாக இருக்காது. 100 2 ரெக்கார்டுக்கு வந்து சேமாக இருக்காது. ஸோ தனித்தனியாக தான் இருக்கும். அதனால நம்ம 100 அந்த யூனிக்காக இருக்கனால நம்ம ரெக்கார்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இட் கேனாட் அக்செப்ட் நல் டூப்ளிகேட் வேல்யூஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் கேனாட் அக்செப்ட் நல் டூப்ளிகேட் வேல்யூஸ். நோ 2 rows கேன் ஹவ் சேம் ப்ரைமரி கீ வேல்யூ. நம்ம ப்ரைமரி கீனா யூனிக்காக தான் இருக்கும். ஸோ 100 இருக்காது, 100 101 தான் இருக்கும். பாருங்கள், 1 2 அப்படி தான் இருக்கும், ஒரே நம்பர்ஸ் வந்து இருக்காது. ஸோ நோ 2 rows கேன் ஹவ் த சேம் ப்ரைமரி கீ வேல்யூ அண்ட் எவ்ரி ரோ மஸ்ட் ஹவ் ஏ ப்ரைமரி கீ வேல்யூ. கண்டிப்பாக ஒவ்வொரு ரோலையும் ப்ரைமரி கீ இருக்கும். இதுதான் ப்ரைமரி கீயோட டிஃப்ரென்ஸ். ப்ரைமரி கீனா இஸ் யூஸ்டு டு யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரெக்கார்ட் இன் டேட்டாபேஸ் டேபிள். ப்ரைமரி கீனா என்னது? இஸ் யூஸ்டு டு யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரெக்கார்ட் இன் டேட்டாபேஸ் டேபிள். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைமரி கீ மீன்ஸ் இஸ் யூஸ்டு டு யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரெக்கார்ட் இன் டேபிள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபாரின் கீ. வாட் இஸ் ஃபாரின் கீ? Foreign key is a field in database table that is primary key in another table. Foreign keyனா அதுவும் ஒரு காலம் தான், பட் என்னன்னா இன்னொன்று ஒரு டேபிளுக்கு வந்து அது ப்ரைமரி கீயாக யூஸ் ஆகும். அதுதான் ஃபாரின் கீ. பாருங்கள், இங்கே எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி. இதில் எம்ப்ளாயி ஐடி வந்து ப்ரைமரி கீ இந்த டேபிளுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாரின் கீ. ஏன் சொல்கிறோன்னா இது டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளுக்கு ப்ரைமரி கீயாக இருக்குது. ஸோ ஃபாரின் கீ மீன்ஸ் தட் இஸ் is a field that is primary key in another table. இதுதான் ஃபாரின் கீயோட டெஃபினிஷன். இப்போ பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு ஃபாரின் கீயாக இருக்குது. ஆனால் டிபார்ட்மெண்ட்ஸ்
டேபிளுக்கு இது வந்து பிரைமரி கீயாக ரெஃபர் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஃபாரின் கீயோட டெஃபினிஷன். Foreign key means that is primary key in another table. Next, it can accept multiple null and duplicate values. It can accept multiple null and duplicate values. So, the foreign key பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Foreign key means that is primary key in another table. இதுதான் அதுக்கு definition. Next, unique key. Unique key பார்த்தீங்கன்னா இதுவும் primary key மாதிரி தான். It is like primary key. It is also used to uniquely identify a record in database table. It is like primary key, but it can accept only one null value. இது வந்து இதுவும் primary key மாதிரி தான். இது வந்து accept only one null value accept பண்ணும். It cannot have duplicate values. பாருங்க unique பாருங்க. இதுல primary key employee ID, இங்கே இருக்க பிரைமரி கீ அண்ட் யூனிக் கீ. யூனிக் கீ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஐடென்டிஃபையர் ரெக்கார்ட் பண்ணலாம். ஐடென்டிஃபையர் ரெக்கார்ட் இன் டேட்டாபேஸ் டேபிள். இட் இஸ் லைக் எ பிரைமரி கீ. பாருங்க யூனிக் கீ இஸ் ஆல்சோ யூனிக்லி ஐடென்டிஃபையர் ரெக்கார்ட் இன் ஏ டேபிள். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பிரைமரி கீக்கும் யூனிக் கீக்கும். அது வந்து it cannot primary key வந்து cannot accept null value, பட் வந்து unique key வந்து it can accept one null value வந்து accept பண்ணும். இதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். unique keyயும் primary keyயும் சேம் தான். ஸோ unique key பாருங்க எக்ஸாம்பிளில் இங்கே வந்து primary key எம்ப்ளாயி ஐடி, நெக்ஸ்ட் லைசன்ஸ் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர் வந்து unique key. நெக்ஸ்ட் super key. What is super key? Super key is a set of one or more than one keys that can be used to identify a record uniquely in a table. Super key na set of one or more than one keys. Example paapom. Super keys parunga. Set of one or more than one keys. Primary key, candidate key, unique key. So super key na enna na set of one or more than keys. One or more than one key. So that is used to identify a record uniquely in a table. So example, primary key, unique key, alternate key or a subset of super keys. பாருங்க சூப்பர் கீஸ்னா என்னன்னா பிரைமரி கீ வாங்கியிருக்கு, கேண்டிடேட், யூனிக் இந்த மூணையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் சூப்பர் கீ. இது செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் தென் கீஸ். இதுதான் சூப்பர் கீ. நெக்ஸ்ட் கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீனா candidate key is a set of one or more fields. Super key na set of one or more வந்து keys ன்னு சொன்னோம். இது வந்து set of one or more columns that can identify a record unique in a table. இதுதான் candidate key. பாருங்க candidate key na one or more columns, employee ID, license number, passport number இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் candidate key. is a set of one or more columns that can identify a record uniquely in a table. The diagram பார்த்தா புரியும். candidate key na set of one or more columns. இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவு என்னென்ன candidate key na employee ID, license number, passport number. இதுதான் candidate key. There can be a multiple candidates key in one table. Each candidate key can work as a primary key. So candidate key na set of one or more columns. சூப்பர் கீனா செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் கீஸ். ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேண்டிடேட் கீக்கு சூப்பர் கீக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா சூப்பர் கீனா செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் கீஸ், பட் கேண்டிடேட் கீஸ்னா செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் காலம்ஸ். இதான் வந்து கேண்டிடேட் கீக்கும் சூப்பர் கீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் கீ. ஆல்டர்னேட் கீனா பாருங்கள், an alternate key is a key that can be work as a primary key. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஆல்டர்னேட் கீ. இந்த டேபிளில் இது எம்ப்ளாயி டேபிள், சேலரி டேபிள், எம்ப்ளாயி ஐடி இருக்குது, எம்ப்ளாயி நேம், அட்ரஸ், லைசன்ஸ் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர். ஆல்டர்னேட் கீனா இதுவும் பிரைமரி கீயாக தான் ஒர்க் ஆகும். ஆனால் என்னென்னா பிரைமரி கீயாக தான் ஒர்க் ஆகும். ஆனால் வந்து இதுவும் யூனிக்காக தான் ஐடென்டிஃபை பண்ணும் ரெக்கார்டை. ஸோ பேசிக்கலி இட் இஸ் a candidate key that currently is not primary key. Alternate is a key that can be work as a primary key. Primary key தான் ஒர்க் ஆகும். பேசிக்கலி வந்து இது வந்து ஒரு candidate key that currently is not primary.
alternate keyனா அந்த லைசன்ஸ் நம்பரும் பாஸ்போர்ட் நம்பர். நெக்ஸ்ட் காம்போசிட் கீ. காம்போசிட் கீனா காம்போசிட் கீ இஸ் a combination of more than one columns of a table. Composite key more than one columns of a table. பாருங்க காம்போசிட் கீனா is a combination of more than one columns of a table. அதான் காம்போசிட் கீ. It can be a candidate key, primary key. இது வந்து candidate key-வா இருக்கும், primary key-வா இருக்கும். So composite key-னா is a combination of more than one columns of a table. டயக்ராம் படி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து எல்லா கீக்கும் பார்ப்போம். பிரைமரி கீனா என்னன்னா இஸ் யூஸ் டு ஃபார் யூனிக்லி ஐடென்டிஃபை ரெக்கார்ட் இன் ஏ டேபிள். நெக்ஸ்ட் ஃபாரின் கீனா இங்கே பாருங்க எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எம்ப்ளாயி நேம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, லைசன்ஸ் நம்பர் இருக்கு, பாஸ்போர்ட் நம்பர் இருக்கு. இந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சு நம்ம இங்கே ரெஃபர் பண்ணி இன்னொன்று ஒரு டேபிளுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் ஃபாரின் கீ. ஃபாரின் கீ மீன்ஸ் தட் இஸ் பிரைமரி கீ இன் அனதர் டேபிள். அதான் ஃபாரின் கீ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீனா செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் காலம்ஸ் தான் கேண்டிடேட் கீ. நெக்ஸ்ட் சூப்பர் கீனா செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் கீஸ் தான் சூப்பர் கீ. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் கீனா இது வந்து ஆல்டர்னேட் கீ எப்படி இருந்ததுன்னா இட் கேன் பி பிரைமரி கீ மாதிரி தான். ஆனால் alternate key பார்த்தீங்கன்னா that can be work as a primary key. Basically it is a candidate key that currently is not a primary key. primary key மாதிரி தான் ஒர்க் பண்ணும், ஆனால் இது primary key கிடையாது. it is a candidate key மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காம்போசிட் கீ பார்த்தீங்கன்னா காம்போசிட் கீனா இஸ் a combination of more than one columns of a table. அதுதான் காம்போசிட் கீ. ஸோ primary key, candidate key, super key, unique key, alternate key, foreign key, composite key பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மெயினான இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா primary keyயும் foreign key அண்ட் unique key இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் எல்லா கீயும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பேங்க் எக்ஸாமுக்கு டஃப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினச்சாங்கன்னா அது எது வேணால் கேட்கலாம். ஸோ இதுக்குரிய டெஃபினிஷன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் வச்சு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.